ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ALP ஜோதிடம். இதை படிங்க, உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். சின்னம்மா செத்தாலும் தனி சின்னம்தான் சொல்லி அடித்த துரை வைகோ. மதிமுகவுக்கு திருப்பம் தந்த திருச்சி, சாதிகளை கடந்து சாதித்த பின்னணி, மறுமலர்ச்சியில் மதிமுக தொண்டர்கள். திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் திருச்சி மேற்கு தொகுதி, திருச்சி கிழக்கு, திருவெரும்பூர், ஸ்ரீரங்கம், புதுக்கோட்டை, கந்தர்வக்கோட்டை ஆகிய தொகுதிகள் அடங்கியுள்ளன. தற்போது நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் திருச்சி தொகுதியில் போட்டியிட அனைத்து அரசியல் கட்சி நிர்வாகிகளும் முயற்சி செய்தனர். திருச்சி தொகுதியில் திமுக கூட்டணியில் மதிமுக சார்பில் துரை வைகோ, அதிமுக தரப்பில் கருப்பையா, பாஜக கூட்டணியில் அமமுகவை சேர்ந்த செந்தில்நாதன், நாம் தமிழர் கட்சியில் ஜல்லிக்கட்டு ஆர்வலர் ராஜேஷ் ஆகியோர் களமிறங்கினர். திருச்சி தொகுதியில் திமுக கூட்டணி சார்பாக போட்டியிட்ட மதிமுக முதன்மை செயலாளரும் வைகோவின் மகனுமான துரை வைகோ 5,42,213 வாக்குகள் பெற்று அமோக வெற்றி பெற்றார். திருச்சி தொகுதி வேட்பாளராக துரை வைகோ அறிமுகப்படுத்தப்பட்ட கூட்டமே பரபரப்பை ஏற்படுத்தியது. கடந்த மார்ச் 24ஆம் தேதி திருச்சியில் உள்ள அறிவாலயத்தில் நடைபெற்ற திமுக கூட்டணி கட்சி வேட்பாளர்களின் அறிமுக செயல் வீரர்கள் கூட்டத்தில் அமைச்சர்கள் KN நேரு, ரகுபதி, அன்பில் மகேஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு ஆதரவு திரட்டினர். கூட்டத்தில் பேசிய துரை வைகோ, அரசியலுக்கு வர வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு கிடையாது. அப்பாவிற்கு உடல்நிலை சரியில்லாத போது கட்சியினர் என்னை அரசியலுக்கு அழைத்து வந்துவிட்டனர் என கூறி மேடையிலேயே தேம்பி அழுதார் துரை வைகோ. இதனிடையே திமுக மாவட்ட செயலாளர் ஒருவர் துரை வைகோ உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட வேண்டும் என்று கூறினார். இதை கேட்டு ஆவேசமடைந்த துரை வைகோ, அண்ணாவும் திமுக, கலைஞரும் திமுக, எங்க அப்பா வைகோவும் திமுக, திமுகவை நான் மதிக்கிறேன், ஆனால் செத்தாலும் எங்களுடைய தனி சின்னத்தில்தான் போட்டியிடுவேன் என்றார். இதை கேட்ட அமைச்சர்களுக்கு ஒரு பக்கம் கோபமும் வருத்தமும் ஏற்பட்டது. இதனால் தொடக்கத்தில் பெரிய அளவில் திமுக அமைச்சர்களில் இருந்து தொண்டர்கள் வரை வாக்கு சேகரிப்பில் ஆர்வம் காட்டவில்லை. இதற்கிடையே பம்பரம் சின்னம் கிடைப்பதில் பின்னடைவு ஏற்பட்டதால் மாற்று சின்னமாக தீப்பெட்டி சின்னம் வழங்கப்பட்டது. அதன் பின் வைகோ முதல்வரை சந்தித்த பிறகு அமைச்சர்களிடமும் கட்சி நிர்வாகிகளிடமும் துரை வைகோவை கட்டாயம் வெற்றி பெற செய்ய வேண்டும் என முதல்வர் உத்தரவிட்டதை அடுத்து திமுகவினர் மதிமுகவினருடன் இணைந்து களத்தில் இறங்கி வாக்குகளை சேகரித்தனர். அதன் காரணமாக திருச்சி தொகுதியில் தனக்கு அடுத்து வந்த அதிமுக வேட்பாளரை விட 3,13,094 வாக்குகள் அதிகம் பெற்று துரை வைகோ அபார வெற்றி பெற்றுள்ளார். திருச்சி மக்களவை தொகுதியில் அதிகம் முத்தரையர், முக்குளத்தோர், பட்டியல் சமூக வாக்குகள் உள்ளன. ஆனால் அனைத்து சமூகத்தையும் அரவணைத்து அதில் சாதித்தும் காட்டியுள்ளார் துரை வைகோ. ஒருவேளை சமூகம் பார்த்து வாக்களித்திருந்தால் முக்குளத்தோர் சமூகத்தைச் சேர்ந்தவர்களான அதிமுக வேட்பாளர் கருப்பையாவோ அல்லது அமமுக வேட்பாளர் செந்தில்நாதனோதான் வெற்றி பெறும் நிலை இருந்திருக்கக்கூடும். தீப்பெட்டி சின்னம் தேர்தல் ஆணையம் மிக தாமதமாக ஒதுக்கி இருந்தாலும் குறுகிய காலத்தில் மக்கள் மத்தியில் கொண்டு சென்று அபார வெற்றியை பெற்றுள்ளார் வைகோ மகன். குறிப்பாக அமைச்சர்கள் KN நேரு, அன்பில் மகேஷ் செய்த தீவிர பிரச்சாரம் துரை வைகோவுக்கு பெரும் துணையாக இருந்தது. வெற்றி குறித்து துரை வைகோ கூறுகையில், எனது வெற்றி ஏழை எளியோருக்கான திட்டங்களின் மூலம் நல்லாட்சி செய்து வரும் முதல்வருக்கு கிடைத்த வெற்றி. அதேபோல் அமைச்சர்கள் KN நேரு, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, ரகுபதி, மெய்யாநாதன் ஆகியோரின் உழைப்புக்கும் இந்தியா கூட்டணியில் இடம்பெற்ற காங்கிரஸ் உள்ளிட்ட அனைத்து கட்சி தொண்டர்களின் உழைப்புக்கும் கிடைத்த வெற்றி. நான் தந்தையிடம் போனில் பேசியபோது நீங்கள் கேட்ட வெற்றியை பெற்று கொடுத்துள்ளேன் என கூறினேன் என்றபோது துரை வைகோ லேசாக கண் கலங்கினார். பம்பரம் சின்னம் கிடைக்காத நிலையில் கடைசி கட்டத்தில் கிடைத்த தீப்பெட்டியிலிருந்து மிக பிரம்மாண்ட வெற்றி வெளிச்சத்தை பெற்றிருப்பது அனைவரையும் ஆச்சரியப்பட வைக்கிறது. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.